எனதரமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பராக் ஹுசைன் ஒபாமா அப்படிங்கிறவர், அதாங்க முன்னாள் அமெரிக்கா ஜனாதிபதி, அவர் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ற சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. அது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பா இந்தியாவை டீக்ரேட் பண்ற மாதிரி ஒரு பேசுறாரு அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தது. பட் இந்தியாவுக்குள்ள ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்தியாவுக்கு நல்ல பேரோ இல்லைன்னா இந்தியாவை ஆட்சி செய்வர்கள் மீது யாராச்சும் நல்ல பேர் கொடுத்தாங்களோ இவங்களுக்குலாம் வயிறு எரியும். அது மாதிரி கூட நபர்கள் எல்லாருமே பராக் ஹுசைன் ஒபாமா சொல்ற விஷயத்த இங்க ஃபயர் விட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. பராக் ஹுசைன் ஒபாமா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலடி தரும் வகையில ஒரு ரெண்டு பேர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டேட்மெண்ட் யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள், நம்ம நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரதமர் தனது அமெரிக்கா பயணத்தை மேற்கொண்டிருந்த போது ஒபாமா இப்படி பேசியிருப்பது ஆச்சரியமளிக்கிறது. நான் கவனமுடன் பேசுகிறேன். இந்தியாவிற்கும் அமெரிக்காவுடன் நட்புறவு வேண்டும். ஆனால் அமெரிக்கா தான் இந்தியாவின் மத சகிப்புத்தன்மை பற்றி முதலில் பேசியது. இதற்கும் இதே ஒபாமா ஆட்சியில் தான் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் 6 நாடுகளில் 26,000 குண்டுகள் அமெரிக்காவால் போடப்பட்டது. அதுக்கு அப்புறமா மத சுதந்திரத்தில் இந்தியாவை விமர்சித்ததற்கு பதிலாக ஒபாமா பாராட்டி இருக்க வேண்டும். மனித வரலாற்றிலேயே இந்தியா தான் மிகவும் பன்முகத்தன்மை மிகுந்த நாடு. பன்முகத்தன்மை தான் இந்தியாவின் வலிமையே. இந்தியாவின் மத சுதந்திரம் பற்றி விமர்சித்த அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவுக்கு அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திர ஆணைய முன்னாள் ஆணையர் ஜானி மூர் பதிலடி. இத மாதிரி ஒரு பதிலடிகளை இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்தது. இதை விட தரமான ஒரு பதிலடி, சும்மா சிறுபடி மாதிரி இருந்த பதிலடியை தான் நாம் இப்ப பார்க்க போறோம். யார் அப்பேற்பட்ட பதிலடியை கொடுத்தது அப்படின்னா வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் தான். ப்ரொஃபசர் ஆத்தர் அப்படிங்கிற பன்முகத்தன்மை கொண்ட திரு ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் தான் இது மாதிரி ஒரு தரமான பதிலடியை பராக் ஹுசைன் ஒபாமாக்கு கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இவருடைய இந்த ஒரு வீடியோவை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ, ஸோ தயவு செய்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மனுஷன் வச்சு செஞ்சிருப்பாரு. இந்த பராக் ஹுசைன் ஒபாமா மட்டும் இந்த வீடியோவை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்தியா பக்கம் தலை வச்சு கூட போட மாட்டாரு. அப்படி தரமான பதிலடிகளை நம்முடைய ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் கொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ பார்த்துடலாம். Good evening. As I see it, there are 5 points to this entire Obama issue. Let me elaborate briefly on each. Number one, while it is good that finally a minister from this government stood up and countered Barack Obama and tried to expose him for his plethora of lies and propaganda-driven fake narrative, I'm afraid just mentioning that Obama bombed 6 Muslim nations doesn't make the rebuttal watertight. In fact, all it does is expose Obama's hypocrisy at best. And at worst, it doesn't address any of his selective propaganda-driven lies. Remember, a hypocrite on his off day can also speak facts. So one must rebut him on those facts and not just expose him as a hypocrite also. Obama can counter by saying that he bombed nations irrespective of their religious affiliations for the greater good of saving their population from more misery. Obama's lies must be countered therefore on 4 levels. Number one, remember when Obama came visiting in 2015 and told us off snootily inside our own parliament about human rights and persecution of religious minorities, and president to prime minister down, we remained silent? This when during the Obama years there were 270,000 violent hate crimes in 2012 alone, just 1 year. But we remained silent as he waxed eloquent about violence and human rights and Christians under attack, even though that whole narrative turned out to be totally fake. All church attacks were thefts and arson and robberies and nothing to do with communal hate. And way more temples had been similarly attacked and vandalized, and more churches had been vandalized during the UPA than during the NDA. Besides, Obama had also based his propaganda, like so many others before him and after him, on a report by the Washington Post journalist Rana Ayub that falsely blamed Hindus and RSS affiliates for the rape of a nun, even though the perpetrators turned out to be Bangladeshi Muslim immigrants. So before coming to Obama's latest diatribe, we should have asked him about his lies back in 2015 and demanded an apology, but we let it go. And this only emboldens the liars and propagandists. A lesson not given is a lesson not learned. Number two, what does the data tell you? Since 2017,
there have been more than 200 documented instances of hate crime attacks, lynchings, attempted lynchings by Muslim mobs on Hindus, Dalits and non-Dalits, including in Ranchi, where a Muslim mob segregated bus passengers based on their religion before wanting to set it on fire. Remember Bharat Yadav, who was lynched in Kashi after being called a kafir? In town after town, Hindus are on the run. In Madhopur, Muslim mob assaulted Dalit women as their procession was playing music while passing by a mosque. In Tonk, Muslim mob pelted stones, attacked a Gujjar marriage procession with sharp-edged weapons. In Barabanki, a 45-strong Muslim mob assaulted Hindu religious procession with sticks, injuring 10. So, this has been going on and on and on. Do I take more names? All right. In Aligarh, in Merma, in Jharkhand, Muslim mobs disrupted Hindu religious processions at multiple places on Ram Navami, did stone pelting. Muslims lay down in front of Hanuman Jayanti Shobha Yatra to halt it. Forgotten all these hundreds of attacks? Or vandalizing a temple in Delhi recently while chanting Allahu Akbar and Nara Takbir, or lynching Gangaram because he dared to file a police complaint when his daughter was abducted, or going on an arson and murderous rampage in Bangalore over alleged blasphemy by a Dalit, or breaking Ambedkar statue, running amok with swords, thrashing Dalit families after they objected to a Dalit girl, Sarita, being assaulted by a Muslim, or nearly lynching a Dalit, Jayanti Bhati, for daring to wear a Pathan suit, threatening to kill him if he wears it again. None of these instances elicit a response or outrage from the cottage industry of activists and journalists who only highlight incidents where Muslims are the victims. Force-feeding beef, forced conversions, breaking temples, lynchings. The list is endless. Let me turn the situation around and expose this perfidious line of argument in a second. Let us say that the media only reports hate crime attacks on Hindus by Muslim mobs and carries on this selective reporting for 9 years. Only Muslim mob attacks on Hindus. I ask you, what will be your impression about India then? Yes, that only Hindus are being targeted by Muslims here, while the truth is that the hate crime attacks are on the exclusive preserve of any one particular religious community. No, they're not. See what I mean? Selectivity seeds propaganda. So, when the media ignores hundreds of Hindu victims of Muslim mob hate crimes, no wonder the agenda-driven leaders pick this up. And it is another matter that in this country a Dalit killed by a Muslim is considered as suicide, not murder. But if it was the other way around, it would not only be a murder of the victim, but also of democracy, of tolerance. This is how propagandists have twisted the narratives. While Jai Meme is unconditional, Jai Bhim is conditional upon the perpetrator not being a meme. We have seen this play out almost every day since 2014 by these gangrenous selectivists who claim they speak truth to power, but power to them is always Modi, even when hate crimes happen in non-BJP ruled states. And when the victim is a Hindu, the media starts to cover up the communal angle. So what qualifies as a communal hate crime, I ask you? Has it now been reduced to media's judgment? Killers didn't know the victim was a kafir? Or are you going to demarcate his ire into religion and non-religion components? Take the case of Palghar, the lynching. The ready identification of a saffron-clad sadhu is not enough. What if instead the victim was a skull cap wearing sherwani-clad bearded Maulana brought out by the UP police and gifted to the lynchers with a BJP minister looking on? Would the media still have maintained it as a non-communal crime? Hell no. You cannot cure these propagandists. They are like the Rakt Beej. Their every drop of blood spawns more of the same. So we know who Akhlaq was. But do we know who was Banu? Or Khitaram Bhil? Or Savant Rathod? Or Vidu Jain? Or Ayub? Or Farooq? Or Bharat? By now, Indians have seen through this vicious propaganda, even though Obama may not have, or perhaps he doesn't want to. Number 3. Once rebutted on their shameless selectivity, these chauthi fails quickly turn to this new trope of mainstreaming of violence. And here they say the ruling dispensation is mainstreaming violence, but here again, the communal bigotry by politicians that I condemn across the board, and when it is done by every politician or leader cutting across party lines, these fake activists and usual suspects in the media only highlight the cases selectively. They never outrage on the BSP selecting as a candidate a man, Qureshi, who offered 51 crores to anyone who beheaded Charlie Hebdo journalists. Or when Mehbooba Mufti selects a rape accused as a candidate, or condoles the death of Wani the terrorist, or when the rape accused bishop is welcomed on the streets of Jalandhar by the church officials and believers, or when the ex-vice president presents an award to the PFI chief, or when the Congress MLA says he won't work for Dalits as they didn't vote for him, or when Congress Harish Rawat says those who kill a cow have no right to live in India.
Or when an SP legislator slaps a woman entering Haji Ali, or when Congress legislators demand hanging of Kamlesh Tiwari, or when Yasin Malik is celebrated by Manmohan Singh, or when Congress leader Nilai Kannan laments why Modi and Shah have not been killed yet, or when CM Stalin felicitates the man convicted in Rajiv Gandhi assassination, or when tens of thousands collect for funerals of terrorists, or when a sitting MLA Tahir Hussain leads a mob and says, quote, teach a lesson to these kafirs, unquote, or when sitting legislators go and pray at the grave of genocidal monster Aurangzeb, then it is not mainstreaming of violence. मैं करूं तो रास लीला, तुम करो तो कैरेक्टर ढीला. In 2013, 5 Dalits were raped every single day. Crime rate against Dalits in Kerala is higher than even the national figure according to NCRB. There was a 17% increase in crimes against Dalits under UPA 2. So the crime increased, but intolerance didn't. Was Manmohan Singh mainstreaming violence? Mainstreaming violence, you say. The essence of Azan, which is, quote, there is no God but Allah and no one has a right to be worshipped but Allah 4062. Amplified through the loudspeaker 5 times a day, whole year round near a temple, is not provocative. But celebrating Ram Navami and singing Bhajaman Ram Charan Sukhdai one day in a year near a mosque is? Or when Muslim leaders make incendiary Hindu-phobic speeches, as we saw during the anti-CA illegal blockades. Modi ko maro, Shah ko maro, Hindu businesses boycott karo. These leaders and pretend intellectuals allow themselves to become dog whistlers. And a part of this magical mystery tour made up of motley crew of religious fanatics and Modi haters, including a photoshopping extremist hack who cautions Muslims to strategize and stay secular until they obtain majority. A deranged writer who thinks Rafale is an aircraft carrier. A washed up actor who blames Modi for the crimes of Mamata. A bigot stand-up who jokes on Godhra train burning but soils his pajamas when it comes to making fun of his own religion. A kitty party journalist who says she doesn't advocate Indian rule in Kashmir. A screechy radio jockey who demands equal rights for women as long as the women are not Muslim. Together, these fundamentalists proceed from one conference to next, one platform to another, spreading their hate and propaganda. You can't stop them. That is what they're meant to do. You can only expose them. Mainstreaming violence, sure. I wholeheartedly condemn Himanta Biswa Sarma for saying polytheists, Hindus are the worst of creatures 98.6. We will drive the disbelievers into a fire 456. Do not marry polytheists 2221. Refuge of a disbeliever is hell 973. Allah has readied a blaze for disbeliever 3364. Shame on you, Himanta. Number 4. Look, it is high time we talked of real discrimination. Tell me, is it discrimination against Muslims or against Hindus when Ram Navami, Hanuman Jayanti, Durga Puja processions, even Garba celebrations are attacked and stoned with impunity? Is it discrimination against Muslims or against Hindus when Muslims are shouting from mosques they will behead Nupur and all those who oppose Azan and Hijab? Or when Muslims are pouring onto streets demanding beheading of Kajal Hindustani? Or when Muslims are gathering in their tens of thousands for the funeral of terrorist Yaqub Memon? Or when Muslims are rioting in the streets because someone's Facebook post said Aurangzeb was a mass murderer? Is it discrimination against Muslims or against Hindus, Barack Obama, when a sitting Prime Minister says minorities have the first right to resources? Is it discrimination against Muslims, Barack Obama, when Kashmiri Hindus are forced to be refugees in their own land, where one can settle 40,000 Rohingya Muslims, but not 7 lakh Kashmiri Hindus, the land's original inhabitants? Where the judiciary says it is too late to prosecute those who raped, murdered, ethnically cleansed lakhs of Hindus? Ye discrimination hai. Is it discrimination against Muslims when Hindu temples are exclusively controlled by the state? When Hindus have to beg for Waqf land to celebrate their festival while government usurps hundreds of thousands of acres of temple land and is responsible for more than 100,000 temples losing lakhs of crores in rental income? Tell me, Barack Obama, is this discrimination against Muslims that the RTE Act discriminates only against Hindus and their schools, forcing tens of thousands of them to shut down? Is it discrimination against Muslims when a law was about to be enacted where only the Hindus would have been held guilty in a communal riot even if they were in a minority, for example, in Kashmir? Is it discrimination against Muslims when court judgments and legislative enactments purport to reform only Hindu religious practices but dare not touch practice of other religions? Is it discrimination against Muslims when the Places of Worship Act continues its barbarity and deny Hindus their legitimate right to correct historical injustices and reclaim thousands of demolished temples? Tell me, Barack Obama, is it discrimination against Muslims when the Waqf Act gives overarching powers to Muslims to declare a 1500-year-old temple in Tamil Nadu to be on Islamic land when Islam is only 1300 years old?
So who is the real victim? Who? Finally, number 5. When people accuse Modi of not doing anything for minorities and being anti-minority, ignoring their plight, I laugh at the lack of intelligence and logic. अपनी रिपोर्ट कार्ड चेक करो, चौथी फेल नहीं, तुम तो तीसरी फेल हो भाई. Because the truth is the exact opposite. Fact is, Congress is a master at deception, while the BJP is a disaster at perception. Here is the hard data. Minorities before 2014, 20,000 skill trained, 5% with government jobs, 3 crore scholarships, 70% girls school dropout rate. And minorities after 2014 when Modi took over, 2 million skill trained, 10% with government jobs, 5 crore scholarships, free UPSC coaching, 30% girls school dropout rate. In fact, Modi has given scholarships to more Muslims than Manmohan Singh did. Has Modi reduced AMU funding? No. In fact, he has increased it, including a 90 crore topping up. While our Muslim population is 14.2%, as many as 31.3% of homes under the Awas Yojana, 33% of funds under Kisan Samman Nidhi, and 36% beneficiaries under Mudra Yojana have been Muslims. Pradhan Mantri Shadi Shagun scheme exclusively for Muslim girls who complete their graduation before marriage. They will get rupees 51,000. Housing, skilling, scholarships, government jobs. No other Prime Minister has comparatively done more for Muslims than Modi. On the other hand, Barack Obama, let us look at conditions of Muslims in a state that has never been ruled by the BJP and whose present and past chief ministers have gone out of their way to appease Muslims. Bengal. In Bengal, Muslims are poorer than any other community, with their population growing twice the rate of Hindus. According to the periodic labor force survey, only 13% Bengali Muslims have regular salaried jobs. Figure for India is 22.1%. 35% Bengali Muslims work as casual laborers. Figure for India is 24%. Muslim in Bengal earn 27 to 40% lower than Muslims in the rest of India. Muslims make up 30% of Bengal population, but only 7% of all university and college teachers in Bengal are Muslims. And if you discount madrasas, the figure is even more minuscule. Literacy rate for Muslims is 7% lower than state average. This, after 40 years of non-BJP rule, non-Hindutva rule, non-fascist rule, after 40 years of rule by those who claim to work for Muslims. Another example of discrimination is the Disturbed Areas Act, where a Muslim is forced to live in a Muslim ghetto and not mix. And who brought in this as a law? Yes, the Congress. But look at Muslims in BJP-ruled Gujarat. Their rural per capita income is higher than Hindus. They occupy same percentage of higher government posts as their population share. This is from a Sachar Committee report. Their literacy rate is 6% higher than national average. Just 20 seconds. Muslims need to open their eyes and see Modi as a friend, not an enemy. Problem is, Hindus also need to open their eyes and see that they are being actively discriminated against all levels. So there you have it. I have now exposed Obama more than a drunk streaker did himself at Lord's. I hope better sense prevails and he sees the truth. But to do that, he'd have to stop reading New York Times and Washington Post. Would he do that? I doubt it. But then again, maybe he wants to read articles written by Modi in these newspapers. क्या करें बाबू भैया, सभी का घर शीशे का है. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எடுத்ததுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது ஒரு 7 மினிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் ஒபாமாவை தான் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நினச்சேன். பட் இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியுது, மனுஷன் பராக் ஹுசைன் ஒபாமாவை மட்டும் கிடையாது, பிஜேபி இந்த 9 வருஷத்தில் என்னென்னலாம் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சுருக்காங்க, மோர் தென் இந்துஸ்க்கு செய்கிறதை விட இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் மனுஷன் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எனக்கு உண்மையிலே தெரியவே தெரியாது. அந்த செய்திகள்லாம் நமக்கு வந்து சேர்ந்ததே கிடையாது. நெல்லை கண்ணன், ஸ்டாலின் அவர்கள் செய்த விஷயங்கள், தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள், இந்த வக்ஃப் போர்டில் ஒரு விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா, இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது, அங்கே இருக்கக்கூடிய கோயிலும் எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ, அது மாதிரி இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்து பாருங்க. அது எல்லாத்தையுமே மனுஷன் சொல்லியிருந்தாரு. ஓவராலாக ஏகப்பட்ட விஷயங்களை மனுஷன் கவர் பண்ணியிருந்தாரு. இதுக்கு தான் எனக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மனுஷன் ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அதில் பிசுறு தட்டாம எல்லா விஷயத்தையுமே கொண்டு வந்து சொல்லிடுவார். ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த இஷ்யூ கூட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவார். அந்த இஷ்யூக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சு, அது கூட சம்மந்தப்பட்டவங்களா யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத மொத்தமாக மனுஷன் வந்து வச்சிருவாரு. இதுக்கு தான் இந்த மனுஷனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி கண்டென்ட் சொல்ல நிறைய வீடியோஸாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தயவு செய்து இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் இது மாதிரிலாம் கேட்டது கிடையாது. நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா, ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்,
வந்தே மாதரம்.